தொடர்ந்து நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜூன் 18ஆம் தேதியன்று தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூடுகிறது. காலை 10 மணிக்கு தொடங்கும் சட்டப்பேரவையில் ஆளுநர் அர்லேகர் உரையாற்றுவார் என சபாநாயகர் JCT பிரபாகர் அறிவிப்பு. முதலமைச்சர் விஜய் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம். பட்ஜெட் தயாரிப்பு மற்றும் புதிய திட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுப்பது குறித்து ஆலோசனை. அமைச்சர்கள் யாரும் தவறு செய்ய வேண்டாம், மீறினால் உடனுக்குடன் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என முதலமைச்சர் விஜய் வார்னிங். தங்களுக்கு கீழ் பணியாற்றக்கூடியவர்களும் தவறு செய்யாத வகையில் பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் அமைச்சர்களுக்கு அறிவுறுத்தல். அமைச்சர்கள் துறை ரீதியாக மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை விரைந்து செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தல். அமைச்சரவை கூட்டத்தில் 436 திட்டங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். லஞ்சமில்லாத ஆட்சி, போதையில்லா தமிழகம் குறித்த முதலமைச்சர் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியதாக பேட்டி. மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் காங்கிரஸ் கட்சியின் பிரவீன் சக்கரவர்த்தி. தாவேகா காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளராக பிரவீன் சக்கரவர்த்தி முதலமைச்சர் விஜய் மற்றும் அமைச்சர் முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்தார். முதலமைச்சரின் பெருந்தன்மை கருணையால் தனக்கு மாநிலங்களவை உறுப்பினராக வாய்ப்பு கிடைத்துள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்த பின் பிரவீன் சக்கரவர்த்தி பேட்டி. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் பிரவீன் சக்கரவர்த்தி கம்யூனிஸ்ட் தலைவர்களுடன் சந்திப்பு. இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து பெற்றார். இந்தியா கூட்டணியில் தாவேகா இடம்பெறுமா என 2 நாட்களில் தேசிய தலைவர்கள் அறிவிப்பார்கள். காங்கிரஸ் கட்சியின் தேசிய செயலாளர் நிவேதித் ஆல்வா பேட்டி. பிரவீன் சக்கரவர்த்திக்கு ஆதரவு கேட்டு யாரும் எங்களை அணுகவோ ஆலோசிக்கவோ இல்லை என CPM மாநில செயலாளர் பே. சண்முகம் கருத்து. தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு CPM எதன் அடிப்படையில் ஆதரவு என்பது ஏற்கனவே தெளிவாக கூறப்பட்டுவிட்டது என்றும் எக்ஸ் பதிவு. மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிரவீன் சக்கரவர்த்திக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம். தாவேகா கூட்டணியில் காங்கிரஸ், VCK, IUML இவற்றுடன் CPI, CPM சேர்க்கப்பட்டதாக பிரவீன் கூறுவது அதிக பிரசங்கித்தனம் என்றும் காட்டம். பிரவீன் சக்கரவர்த்தி குறிப்பிட்டுள்ளது போன்று தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெறவில்லை என வீரபாண்டியன் விளக்கம். பிரவீன் சக்கரவர்த்தியின் வலைதள பதிவு தவறானது எனவும் அறிக்கை. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்கள் மனதிலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற எண்ணம் உள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது அவசியம் என முதலமைச்சரை சந்தித்து வலியுறுத்த முடிவு செய்துள்ளதாக அன்புமணி அறிவிப்பு. சென்னை பாரிமுனை அருகே மகளுடன் காய்கறி வாங்குவதற்கு சென்ற போக்குவரத்து பெண் காவலர் மீது காய்கறி கடைக்கார பெண் சிரமாரி தாக்குதல். கடையில் இருந்த காய்கறிகள் எதிர்பாராத விதமாக தவறி கீழே விழுந்த நிலையில் காய்கறிகளை ஏன் தள்ளிவிட்டீர்கள் என கேட்டு தலைமுடியை இழுத்து பிடித்து கன்னத்தில் அறைந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக 2 பேர் கைது. கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. அனைத்து முன்னேற்பாடு பணிகளையும் நிறைவு செய்து எத்தகைய சூழலையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்குமாறு அறிவுறுத்தல். தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குகிறார். புதிய பாதையில் புதிய இயக்கத்தில் பயணிக்க உள்ளதாகவும் ஆனந்தமாக அரசியல் இயக்கத்தை தொடங்குவதாகவும் அண்ணாமலை அறிவிப்பு.
தமிழகத்தில் நடக்கும் அடுத்த தேர்தலில் நிச்சயம் போட்டியிடுவோம் என அண்ணாமலை அறிவிப்பு. தனது கட்சியை பொறுத்தவரை யாரும் நிரந்தர முதல்வரும் இல்லை, யாருக்கும் நிரந்தர பொறுப்பும் இல்லை என பேச்சு. இதுவரை வந்த பாதையிலிருந்து கொஞ்சம் மாறுபட்ட பாதையில் பயணிக்க உள்ளதாக அண்ணாமலை கருத்து. தமிழகத்தின் நலனை முன்னிறுத்தும் இயக்கமாக நம் இயக்கம் செயல்படும் என்றும் விளக்கம். கடந்த 2020ஆம் ஆண்டின் போது நடிகர் ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தொடங்க காத்திருந்த போது அவரது இயக்கத்தில் இணைய வாய்ப்பு வந்தது. ரஜினிகாந்தின் அழைப்பை ஏற்காமல் பாஜகவில் இணைந்ததாகவும் விளக்கம். புதிதாக கட்சி தொடங்க உள்ள அண்ணாமலையின் உறுப்பினர் சேர்க்கைக்கான லிங்க் வெளியீடு. வி த லீடர் என்ற இணையதளத்தில் நொடிக்கு ஒருவர் என சேர்ந்து வரும் நிலையில் இதுவரை 7 லட்சம் பேர் இணைந்தனர். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையின் ராஜினாமா கடிதத்தை ஏற்றார் பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன். பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை சந்தித்து பாஜகவில் இருந்து விலகுவதாக அறிவித்த நிலையில் ராஜினாமா ஏற்பு. பாஜகவில் இருந்து விலகி புதிதாக கட்சி தொடங்க உள்ள நிலையில் அண்ணாமலைக்கு பெருகும் ஆதரவு. நெல்லை, தூத்துக்குடி நகரில் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டம். அண்ணாமலையின் விலகலால் பாஜகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உறுதி. யார் வேண்டுமானாலும் கட்சியை ஆரம்பிக்கலாம், ஜனநாயகத்தில் எல்லோருக்கும் உரிமை உண்டு எனவும் பேட்டி. தமிழ்நாட்டில் வேரூன்ற முடியாத RSS பிஜேபி அமைப்பின் புதிய திட்டம் தயாராகிவிட்டதா என மாணிக்கம் தாகூர் கேள்வி. பெயர் மட்டும் புதிதாக இருக்கலாம், கொள்கை, கட்டுப்பாடு, நோக்கம் அதே பழையதா என அண்ணாமலை புதிய கட்சியை மறைமுகமாக குறிப்பிட்டு பதிவு. நெகிழி பயன்பாட்டை குறைத்து இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாத்திட இந்நாளில் உறுதியேற்போம். உலக சுற்றுச்சூழல் நாளை முன்னிட்டு முதலமைச்சர் விஜய் பதிவு. நோட்டீஸ் போர்டில் கல்வி கட்டண விவரங்களை வெளியிடுவதை எதிர்த்த வழக்கு. தனியார் பள்ளிகள் தொடர்ந்த வழக்கிற்கு தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. டாஸ்மாக் முறைகேடு விவகாரம் குறித்து அமலாக்கத்துறை சோதனை நடத்திய விவகாரம். அமலாக்கத்துறை மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தை அணுக திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. காயிதே மில்லத் நினைவிடத்தில் திமுக, காங்கிரசாரிடையே கைகலப்பு ஏற்பட்டதால் பரபரப்பு. காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையை துரோகி என கூறி திமுகவினர் முழக்கமிட்டதால் வார்த்தை மோதல். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையின் சட்டையை பிடித்து இழுத்து திமுகவினர் அராஜகம். காயிதே மில்லத் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் திமுகவினர் அடாவடித்தனம். கூட்டணியிலிருந்து விலகியதால் திமுகவினருக்கு வருத்தம் இருப்பது நியாயமானதுதான். திமுக, காங்கிரஸ் இடையேயான பிரிவை இதற்கு மேல் கூர்மைப்படுத்த வேண்டாம் என செல்வ பெருந்தகை கருத்து. காயிதே மில்லத் நினைவிடத்தில் செல்வ பெருந்தகைக்கு எதிராக திமுகவினர் முழக்கமிட்டதற்கு மாணிக்கம் தாகூர் கண்டனம். நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த வருபவர்களுக்கு மரியாதை கொடுப்பதுதான் தமிழர் பண்பாடு. ஆனால் உதயநிதியின் குழு கண்ணியத்தை கடைபிடிக்கவில்லை என விமர்சனம். காயிதே மில்லத் 131வது பிறந்த நாளையொட்டி சென்னை திருவல்லிக்கேணி வாலாஜா பெரிய பள்ளிவாசல் வளாகத்தில் முதலமைச்சர் விஜய் மரியாதை. காயிதே மில்லத் துயிலிடத்தில் மலர் போர்வை அணிவிப்பு. அண்ணாமலை புதிய இயக்கம் தொடங்கியிருப்பது பாஜகவின் புதிய யுத்தி என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பே. சண்முகம் விமர்சனம். பாஜக என்ற கட்சி தமிழக மக்களிடம் எடுபடாததால் மோடி, அமித்ஷா ஆசியுடன் அண்ணாமலை மாரிசமான் வேடம் போடுவதாக கடும் தாக்கு.
அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடலை முதலில் பாட வேண்டும் என்கிற மத்திய உள்துறை அமைச்சகத்தின் சுற்றறிக்கையை எதிர்த்து வழக்கு தொடர அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மத்திய அரசின் சுற்றறிக்கையை எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்யாமல் எப்படி உத்தரவு பிறப்பிக்க முடியும் என்றும் நீதிபதிகள் கேள்வி. சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணிகளை ஒருங்கிணைக்க அரசு அலுவலரை நியமிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் தாமதமின்றி ஆர்டிஓ நிலையிலான கண்காணிப்பு அலுவலரை நியமிக்குமாறும், தன்னார்வ அமைப்புகள் வந்தால் அவர்கள் மனுவையும் பரிசீலித்து அனுமதி வழங்குமாறும் உத்தரவு. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை கொள்முதல் விலையில் ஒரே நாளில் 5 காசுகள் உயர்வு. நாமக்கல்லில் ஒரு முட்டை ₹5.75 சென்னையில் ஒரு முட்டையின் விலை ₹6.35 நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி. காயிதே மில்லத்தின் 131வது பிறந்த நாளை முன்னிட்டு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள காயிதே மில்லத்தின் துயிலிடத்தில் மலர் தூவியும் மலர் போர்வை விரித்தும் அஞ்சலி. தேர்தல் அரசியலை கடந்து உருவான உறவின் உரிமையோடு இஸ்லாமிய பெருமக்களுக்கு துணை நிற்போம். தமிழ் ஆட்சி மொழியாக வேண்டும் என அரசியல் நிர்ணய சபையில் முழங்கியவர் காயிதே மில்லத் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் பதிவு. தாவேகா அமைச்சரவையில் IUML இடம்பெற்றதை நூற்றாண்டு கனவு என கூறி திசை திருப்பக்கூடாது. விஜய் ரசிகர் மன்ற தலைவரா காதர் மொய்தீன் என திமுக முன்னாள் MP அப்துல்லா சாடல். சென்னையில் மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் திருடப்பட்ட ஹார்ட் டிஸ்குகள் பறிமுதல். கைதான கோபிநாத்திடம் போலீசார் நடத்திய விசாரணையில் ஹார்ட் டிஸ்குகளை பெங்களூருவில் உள்ள கடையில் விற்றதை ஒப்புக்கொண்டதை அடுத்து மீட்பு. சென்னை மின்வாரிய அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்ட சம்பவத்தில் அடுத்தடுத்து வெளியாகும் பரபரப்பு தகவல். மின்வாரிய அலுவலகத்தில் 18 ஹார்ட் டிஸ்குகள் மட்டுமே திருட்டு போனதாக புகார் கொடுத்துள்ள நிலையில் மீதமுள்ள 17 ஹார்ட் டிஸ்குகளை கோபிநாத் எங்கே திருடினார் என போலீசார் தீவிர விசாரணை. டெண்டர் ஆவண ஹார்ட் டிஸ்குகள் மாயமானது தாவேகா அரசின் அலட்சியமா அல்லது திமுகவை காப்பாற்றும் திட்டமிட்ட முயற்சியா என அதிமுக MP இன்பதுரை கேள்வி. தாவேகா அரசு திமுக அரசின் கார்பன் காப்பியா என மக்கள் கேட்பதாகவும் எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு. கடந்த ஆண்டுகளில் ஸ்டேட் கோட்டாவில் அரசு மருத்துவர்கள் கொண்டு நிரப்ப முடியாத இடங்கள் அனைத்தும் ஆல் இண்டியா கோட்டாவிற்கு சரண்டர் செய்யப்பட்டது என்பதை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி அறிவாரா? சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் பதிலடி.